ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 6, 2024. இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நியூஸ் அப்டேட்ஸை பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் ஸ்விங் என்ட்ரி உள்ள பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்காக நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத டிசிஷன் பண்ணணும். ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கான். ரீசெண்டாக சப்போர்ட் லெவல்லேருந்து 3 நாட்கள் நல்ல ஒரு ரெக்கவரி தெரியுது. ஸோ இது ஒரு ஸ்விங்குக்கு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தருங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் 333 ரூபாய். ஸோ இதுக்கான பேக் சைட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். என்னுடைய குளோபல் டெபாசிட்ஸ் 8.5% உயர்ந்திருக்கு. இவனுடைய ரிட்டெயில் அட்வான்சஸ் 20.86% உயர்ந்து சுமார் 2,22,000 கோடியாக இருக்குது. ஸோ இதோடைய ரிசல்ட்ஸ் எது கூட கம்பேர் பண்ணலான்னா, ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க்கும், எஸ் பேங்க்கும், பேங்க் ஆஃப் பரோடா இந்த 3 பேருமே நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரியான க்ரோத் 20% தான் ஒவ்வொரு கம்பெனியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் பேங்க்னு சொல்லும்போது எஸ் பேங்க்குடைய பங்குகள் நல்லாவே உயர்ந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று வீடியோ கூட ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க்கும் இதுவும் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 32 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வீடியோஸை திறந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது 28ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். அதை தாண்டி இவன் மேலே போனான்னா 32 ரூபா போவான். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன், கம்பெனி பங்குகளை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறது நல்லது. இதை ஸ்விங்குக்காக தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம். ஒரு லாங் டேர்முக்கு பார்க்கும்போது இவன் மறுபடியும் ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது IRFC இர்கான் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. இர்கானுக்கு ஒரு 750 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சது. ஸோ இதோடைய பாசிட்டிவ்னஸ் 10% பங்கை மேலே நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டே நடந்துடுச்சு. இந்த பங்கு இந்த நியூஸ்னால் கிட்டத்தட்ட 7 மாதத்து ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டான். அதே நேரத்தில் அவனுக்கு அடுத்தடுத்து இருந்த எல்லா டிமாண்ட் ஜோனையும் தட்டி தூக்கிட்டு மேலே வந்துட்டான். ஸோ இந்த மாதிரியான பங்குகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் துரதிருஷ்டவசமாக நம்ம இந்த பங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பங்கில் முதலீடு பண்ணிட்டோம்னு யோசிச்சுட்ருப்போம். ஆமாங்க, நான் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற பங்குகளில் பண்ணிட்டேன். அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எங்களோட ஃபண்ட்ஸ் இப்போ ரெடியாக இல்லை. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். 287 ரூபா ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல், 307 ரூபா ஒரு என்ட்ரி லெவல். ஸோ என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பொசிஷனலாக எடுத்து பார்க்கும்போது, ஸ்விங்குக்கு எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 15% ஏறினதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது IRFC. இந்த மாதிரியான பங்குகளில் என்ட்ரி வருமா அப்படின்றது ஒரு சந்தேகக்குறியாக இருந்த காலகட்டம் போக்கி இதில் எப்படா செகண்ட் என்ட்ரி வரும்னு காத்துக்கிட்டு இருக்க காலம் வந்துடுச்சு. ஸோ 188 ரூபா ரேஞ்சில் இவன் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 ரூபா அதிகமான போது ரெசிஸ்டண்ட்டை தாண்டிருக்கான். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஹியூஜ் வால்யூமில் நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று கிட்டத்தட்ட 6% உயர்ந்து கேண்டிலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிவர்சல் நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மணிக்கு வந்த கேண்டில் ரிவர்சலாக பதிவு பண்ணுது. 2 மணிக்கு வந்த கேண்டில் சப்போர்ட்டில் பதிவு பண்ணுது. ஸோ பங்கு ஓவரால் நெகட்டிவாக தான் நோக்கி போயிட்டுருக்கான் டெய்லி சார்ட்டில். சரி, 1 ஹவர் சார்ட்டில் இதோடைய சப்போர்ட் லெவல் 184 டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், க்யூரியஸியலாக வாட்ச் பண்ணுங்கள். 195 தாண்டி ஒரு பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த ஒரு நேரத்துலேயே நடந்திருக்கணும். எப்போனா ஒரு ஜூன் 3ஆம் தேதி பிரேக் அவுட் நடந்துச்சு. அப்போ தான் இந்த எலெக்ஷன்ஸ் பற்றின ஒரு நெகட்டிவான வேவ்ஸ் போகும்போது பங்கு கீழே விழுந்துட்டான். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மறுபடியும் ஹியூஜ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே போவான். ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் பொசிஷனல் என்ட்ரிக்கு கூட அருமையான பங்கு. நான் ஏன் ஷார்ட் டேர்ம் அண்ட் பொசிஷனல் சொல்கிறேன்னா, அப்போ தான் ஒரு பங்குடைய முழு உயர்வை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த பங்கு ரெக் லிமிடெட் PFC. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க பிளைண்டாக என்ட்ரி எடுக்க வேண்டாம்.
நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா பணம் உங்களுடையது. என்ன நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய முதலீடு மேலே நம்பிக்கை வர்றது கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்டிங் பண்ணி பண்ணுங்கள். ரெக் லிமிட்டட் டபுள் டாப் பாயிண்ட் வந்து ₹603.60 இருக்கான். பங்கு வந்து ரிவர்சல் எடுத்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். மேலே போனால் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டு கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரிவர்சல் நடந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் வந்து ₹400 ரேஞ்சில் பை பண்ணியிருப்பாங்க, ₹410 ரேஞ்சில் பை பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ பார்க்கும்போது 40% ரிட்டர்ன்ஸில் இருப்பாங்க ஒரே மாதத்தில். ஸோ இந்த உடனடி ரிட்டர்ன்ஸ் கிடைச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் பார்ப்பாங்க. யாரோ லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம், ஒரு 3 மாதத்துக்கு ஹோல்டு பண்ணலாம், பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா. ஸோ உடனே வந்துச்சு உடனே நம்ம புக் பண்ணலாம் தான் நினைப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 603ன்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த இடத்துல பிரேக் அவுட் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் கேண்டிலில் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பிஎஃப்சி லிமிடெட் பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனி பெஸ்டின் பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 623 தாண்டி மேலே போவான், கிட்டத்தட்ட 23% அப்சைட் பொட்டன்ஷியல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பங்கு வந்து அவங்க சொல்ல நிலையில் இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் அந்த நிறுவனம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க 21% இந்த பங்கு மேலே போகும்ன்ட்டு. பட் நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம ஃபோர்காஸ்டிங் அதே தாங்க சொல்லுது, ஒரு 3% டிஃப்ரென்ஸை காமிக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்களும் பார்த்துட்டுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்காங்க. ஏன்னா அதில் தான் நான் வந்து ஒரு கோவை ட்ரேடர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி மாதிரி கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். சரிங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கோவை ட்ரேடர்ஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நான் அதில் கிளியர் பண்ணுவேன். நான் நினச்ச மாதிரியே ஒரு ரெசிஸ்டண்ட்டில் வந்து தட்டு மாதிரி தான் நிற்கிறான். வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க வேண்டாம். பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரே மாதத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அவசரமாக ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எக்காரணத்தை கொண்டும் எப்போது என்ட்ரி எடுக்க வேண்டாம். பிரேக் அவுட் நடந்து கன்ஃபர்மேஷன் நடக்கும்போது நல்ல அருமையான பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்த பங்குகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.